பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் இந்த தியான வேலைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையாகிய கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நம்ம இப்பொழுது ஜெபிப்போம், தொடர்ந்து விதைப்பு மறுப்போம். அந்த தியான வேலையில் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். அன்பும் இரக்கமும் உள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே முடத்தில் வருகிறோம். இந்த வேலையில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வீக தயவுக்காக நன்றி. மகா பரிசுத்தமும் தயவும் கிருபையும் இரக்கமும் உள்ள ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமை உள்ளவராய் எங்கள் மத்தியிலே உலாவுகிறவராய் இருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி கர்த்தாவே. இதோ இந்த வேலையிலே நீர் எங்களோடு கூட பேசுவீராக. பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போலவே இந்த பூமியில் எங்கள் வாழ்வில், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலும், எங்கள் சபையிலும், எங்கள் ஊழியத்திலும், எங்கள் தேசத்திலும் உம்முடைய சித்தம் நிறைவேறும்படிக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இருதயத்தை திறந்து ஒப்பு கொடுக்கிறோம். மனக்கண்களை பிரகாசமாக்குவீராக. தேவனை அறிகிற அறிவிலும், கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும், உம்முடைய கிருபையை அறிகிற அறிவிலும் தேவரே நீர் எங்களை வழிநடத்தும். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வேலையிலே இடைப்பட்டு எங்களுக்கு ஊழியம் செய்வாராக. ஒருவருக்கே துதி கனம் மகிமை யாவற்றும் ஏறெடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். விதைப்பும் மறுப்பும் தொடரில் அளவற்ற விதத்தில் ஆசீர்வாதத்தை காணும்படிக்கு தேவன் நமக்கு அந்த விதை எப்படிப்பட்டது அப்படிங்கிற ஒரு ஓமையை எது வழியாக சொல்லிகிட்டு இருக்கிறாரு. மத்தேயு 13வது அதிகாரத்தை நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 4 வித நிலம், 4 வித இருதயம், 4 வித மனுஷர்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அப்போ நம்ம ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும். கர்த்தர் நம்மளை எந்த சூழ்நிலையில் எப்படி நடத்த விரும்புகிறாரு, நம்ம இருதயம் எப்படி இருக்கணும், அவருடைய வார்த்தைக்கு நம்ம எந்த அளவுக்கு கவனமாக செவி கொடுக்கணும், இதெல்லாம் நம்மளுக்கு கற்றுத்தர்றாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தை கவனமாய் கேட்டு அதை இருதயத்தில் வைக்கும் பொழுது இந்த இருதயம் நல்ல நிலமாக மாற்றப்பட்டு அந்த விதை, வசனமாகிய விதை நமக்குள்ளே போய் அது என்ன பண்ணுது, 30, 60, 100 பெருகி பலன் தருது அப்படிங்கிறத சென்ற பகுதியில் நம்ம பார்த்தோம். சென்ற வெள்ளிக்கிழமையில் பண்படுத்தி பாதுகாத்து வை. அப்போது வழியருகான நிலம், கற்பாறை நிலம், முள்ளுள்ள நிலம், அடுத்தது இப்போ எதை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நல்ல நிலம். நீங்களும் நானும் தேவனுடைய நல்ல நிலமாக இருக்கிறோம். நம்ம இருதயம் நல்ல நிலமாக இருக்குது. நம்ம கர்த்தருடைய வார்த்தை என்னும் விதையை நம்ம இருதயத்தில் விழும்படிக்கு, பெற்றுக்கொள்ளும்படிக்கு, ரிசீவ் பண்ணும்படிக்கு, ஏற்றுக்கொள்ளும்படிக்கு, அங்கீகரிக்கும்படிக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அதை கவனமாய் உற்று கவனித்து பண்படுத்தணும், பாதுகாத்து உள்ளே வைக்கணும். சரிங்களா? அப்போது ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம ரொம்ப நேர்த்தியாக செய்வோம். அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வேதம் நம்மளுக்கு சொல்லித்தருது. அப்போ ஆண்டவர் சொல்கிற வழியில் நாம் செய்யும் பொழுது, நடக்கும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு அளவே கிடையாது. அதுதான் 30, 60, 100 பெருகி பலன் கொடுப்பீர்கள்னு சொல்கிறார்ல. ஸோ எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆரம்பத்தில் ஒரு வசனம் வாசித்தோம், ஞாபகம் இருக்கா? கொலோசையர் 3:24. எதை செய்தாலும் நம்ம எப்படி செய்யணுமா, நம்ம சுயநலத்துக்காக செய்யக்கூடாது, எனக்கு பிடிச்சிருக்கேன்னு செய்யக்கூடாது, கர்த்தருக்கென்று செய்யணும். ஆண்டவர் இது உங்களுக்கு விருப்பமா, உங்கள் சித்தம் அப்படின்னு கேட்டு செஞ்சு பாருங்கள். கரெக்டாக உங்களை கைட் பண்ணுவார் ஆண்டவர். சரியா? ஸோ அதனால் கர்த்தருக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னா, சில காரியங்களை நமக்கு இன்றைக்கி எல்லாமே நம்ம கர்த்தருக்காக தாங்க செய்யணும். சில முக்கியமான காரியங்களை ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். நம்ம அதை மட்டும் இன்றைக்கி தியானிக்கலாம். சரியா? யாத்திராகம புஸ்தகம் 35வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் 6 நாள் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாளோ உங்களுக்கு பரிசுத்த நாளாய் இருப்பதாக. அது கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள், அதிலே வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட கடவன். அந்த ஓய்வு நாள் எதுக்கா? கர்த்தருக்கென்று. நம்ம எதை செஞ்சாலும் கர்த்தருக்குன்னு செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுதான் கொலோசையர் 3:24 ஆரம்பத்தில் வாசித்தோம். அப்போ நல்லா புரிந்து கொள்ளணும், இந்த ஓய்வு நாள் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள். நம்மளுக்கு ஏதோ ஆஃபீஸ் லீவு, காலேஜ் லீவு, ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க, அதனால் நம்ம ஓய்ந்து இல்லை, கர்த்தருக்குன்னு ஓய்ந்திருக்கிறோம். ஏன் கர்த்தருக்குன்னு ஓய்ந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, ஆதியாகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தா நம்மளுக்கு விளங்கிடும். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். நீங்கள் இதுக்கு முன்னாடி முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை எது மேலே கூறியிருப்பார்? மிருகங்கள் மேலே, மனுஷர்கள் மேலே, அந்த பறவைகள் மேலெல்லாம் ஆசீர்வாதத்தை சொல்கிறாரு. ஆனால் ஒரு நாளின் மேலே, அந்த டே
அந்த நாள் மேலேயே அவர் ஆசீர்வாதத்தை கூறுறாருன்னா அது 7ஆம் நாள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ மற்ற நாள் ஆசீர்வாதம் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. தேவன் உண்டு பண்ணின ஒவ்வொரு நாளும், வாரத்தில் 7 நாளும், ஒவ்வொரு மணித்துளிகளும், ஒவ்வொரு நொடி பொழுதும், ஒவ்வொரு இமைப்பொழுதும், ஒவ்வொரு க்ஷணப்பொழுதும் ஆசீர்வாதமானது தான். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, மனுஷனுக்கு காலேஜ் படிக்கணும், ஸ்கூல் போகணும், கடமைகள் இருக்குது, வீட்டையும் கவனிக்கணும், சபைக்கும் போகணும். அப்போ ஒரு நாளை தேர்ந்தெடுத்து ஆண்டவர் அந்த நாளை உண்டாக்கி அதை பரிசுத்தப்படுத்தினார் அப்படின்னு இருக்குது. அப்போ ஆசீர்வதிச்சாரு, அதை பரிசுத்தமும் ஆக்கியிருக்கிறார். உங்களுக்கு விளங்குதா? அப்போ அந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாள், அது பரிசுத்தமான நாள். அப்போ நான் சபைக்கு போகும்பொழுது 7ஆம் நாள், நான் ஞாயிற்றுக்கிழமை சண்டே போகிறேன், என்னை அது பரிசுத்தப்படுத்துகிற நாள், பரிசுத்தப்படுத்துகிற இடம், பரிசுத்தப்படுத்துகிற தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருக்குது, என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் அங்கே இருக்கிறார். 2 விஷயம் நடக்குது, ஆசீர்வாதமும் வருது, பரிசுத்தமும் உண்டாகுது. நிறைய பேருக்கு பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது, பரிசுத்தம் இருக்கா? அதை நம்ம யோசிக்கணும். ஸோ அதனால தான் கர்த்தருக்கென்று நம்ம அதை செய்யும் பொழுது அங்கே நம்ம பரிசுத்தமாகிறோம். ஏன்னா கர்த்தர் மகா பரிசுத்தர். அப்போ பரிசுத்தருக்கு நம்ம செய்யும் பொழுது பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தருக்குன்னே அந்த காரியத்தை நம்ம செய்கிறோம். இன்னொரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். லேவியராகமம் புஸ்தகம் 23:17. நீங்கள் ஒரு மரக்காலிலே 10ல் 2 பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டம் காணிக்கையாக இருக்கிற 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களிலிருந்து கர்த்தருக்கென்றும் முதற் பலனாக கொண்டு வந்து. இந்த முதற் பலனை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த முதற் பலனுங்கிறது நீதிமொழிகள் புஸ்தகத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா 3:9 சொல்லப்பட்டிருக்கு. உன்னுடைய எல்லா விளைவின் முதற் பலனால் நீ என்ன பண்ணு, கர்த்தருக்கு உன்னுடைய காணிக்கை செலுத்த, அவரை கனம் பண்ணு அப்படின்னு அந்த வார்த்தை வருது. ஹானர் த லார்ட். நம்ம கர்த்தரை கனம் பண்ணிட்டோன்னு வச்சிங்களேன், கர்த்தர் நம்மளை கனம் பண்ணுவார். அதுதானே சாமுவேல் புஸ்தகத்தில் சொல்லியிருக்கு, என்னை கனம் பண்ணுறோன்னா நான் கனம் பண்ணுவேன், என்னை கனவீனம் பண்ணுறவங்கள நான் கனவீனம் பண்ணுவேன்னு சொல்கிறார் ஆண்டவர். எப்பேற்பட்ட தேவன் பாருங்கள். அவரை கனம் பண்ணுவதற்கு, அவர் கனத்திற்கு பாத்திரராக இருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். முதல்ல பார்த்தோம், ஓய்வு நாள் கர்த்தருக்குரியது, கர்த்தருக்கென்றே ஓய்வு நாளில் வரணும். ஏன்னா அந்த நாளை தேவன் என்ன பண்ணியிருக்காரு, ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, பரிசுத்தமாகவும் ஆக்கியிருக்கிறாருன்னு பார்க்குறோம். ரெண்டாவது நம்ம என்ன பார்த்தோம், அவருக்கு நம்ம முதற் பலனை கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, 2 நாளாகும் புஸ்தகத்தில் 32வது அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கலாம். அநேகம் பேர் கர்த்தருக்கென்று எருசலேமுக்கு காணிக்கைகளையும் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு உச்சிதங்களையும் கொண்டு வந்தார்கள். அவன் இதற்கு பிற்பாடு சகல ஜாதிகளின் பார்வைக்கும் மேன்மைப்பட்டவனாக இருந்தான். பாருங்கள், இந்த இடத்துல கர்த்தருக்கென்றுன்னு ஒரு வார்த்தை வருது பாருங்கள். எருசலேமுக்கு காணிக்கை. எருசலேமுங்கிறது இன்னைய லாங்குவேஜில் நம்ம அதை எப்படி வியாக்கியானம் பண்ணுறோம், தேவனுடைய சபை. நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்களோ கர்த்தருக்கென்று காணிக்கை கொண்டு போகிறீங்களா? யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு, யூதானா துதி. அப்போ துதிக்கிற ராஜா அங்கே யார்? உங்களுக்குன்னு ஒரு மேய்ப்பற தேவனை வச்சுருப்பாரு. அவங்களுக்கு உச்சிதமானதை கொண்டு போகிறீங்களா? உச்சிதமானதுன்னா என்னங்க? பெஸ்ட் குவாலிட்டி. உங்களுடைய போதகர், உங்களை நடத்துகிற ஊழியர்களுக்கு பெஸ்ட் குவாலிட்டியை கொடுக்குறீங்களா? வீட்டில் வீணாக போய் இருக்குது, இதை இவருக்கு தள்ளுவோம் அப்படின்னு நினச்சி கொடுக்குறீங்களா? சரியா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்கள். அதனால தான் கர்த்தருக்கென்று நம்ம செய்யும் பொழுது, கவனமாய் செய்யும் பொழுது, நம்ம பண்படுத்தி பாதுகாத்து வச்சா மட்டும் போதாது, கர்த்தருக்குன்னு செய்து கொண்டே இருக்கிறோம். தொடரோட்டம். இது நம்ம வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடிய, அனுதினம் செய்யக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் இங்கே போட்டிருக்கு பாருங்கள், அநேகம் பேர் கொண்டு வராங்க அப்படின்னு. அப்போது எவ்வளோ பேர் கொண்டு வராங்க பாருங்கள். அப்போ கர்த்தர் மேலே நம்ம வாஞ்சையோடு பிரியத்தோடு கர்த்தருக்குன்னு செய்யும் பொழுது அப்படித்தான் கொண்டு வருவோங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதே சமயத்தில் இன்னொரு வார்த்தை கூட நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2:20. ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, எல்கானாவோட மனைவி யாருங்க? அவளே தான், சாமுவேலோட அம்மா, அவங்க தான். இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக, கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றார். அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்ப போய்விட்டார்கள். அப்போ பாருங்கள், கர்த்தருக்கென்று தன் பிள்ளையை எல்கானாவோட மனைவியாகிய அன்னாள் ஒப்பு கொடுக்குறா பாருங்கள். கர்த்தருக்காக தன் பிள்ளையை ஒப்பு கொடுக்குறா. முதல்ல என்ன பார்த்தோம், ஓய்வு நாள் கர்த்தருடையது, அதனால் அது கர்த்தருக்கென்று நம்ம போய் ஓய்ந்திருக்கணும்னு பார்த்தோம். ரெண்டாவதாக என்ன பார்த்தோம், கர்த்தருக்கென்று நம்ம முதற் பலன் நம்முடைய காணிக்கை கொண்டு வரும். மூணாவதாக என்ன காரியம், அதே காணிக்கையில் நம்மளுடைய பிள்ளையை ஒப்பு கொடுக்கணும். என்னங்க பிள்ளைய சர்ச்சில் அன்னாள் மாதிரி விட்டுட்டு வர்றதா? அப்படி இல்லை. அப்படி தேவன் சொன்னால் செய்யுங்க. நான் சொல்கிறது, இன்றைக்கு ஆவிக்குரிய காரியத்தில் உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து வளர்க்கிறீர்களா?
ஆமாங்க. ஃபஸ்ட்டு பிள்ளை வந்து பையன். அதனால் நான் அவனை கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுத்து வளர்க்குறேன். மற்றதெல்லாம் பெண் பிள்ளைகள். அதனால் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு இருக்காங்க. அப்படி இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு பிள்ளை பெண்ணாக பிறந்தாலும் ஆணாக பிறந்தாலும் நீங்கள் அந்த பிள்ளையை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் நம்பலைன்னா திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் புஸ்தகம் 34வது அதிகாரம் 19வது வசனம். கர்ப்பம் திறந்து பிறக்கிற யாவும். புரியுதுங்களா? உன் ஆடு மாடுகளின் தலையீற்று அப்படின்னு அப்புறமா தான் வருது. கர்ப்பம் திறந்து பிறக்கிற யாவும் அப்படின்னா உங்கள் மனைவிக்கு கர்ப்பம்னு ஒன்று இருக்குது, கர்ப்ப பையின்னு ஒன்று இருக்குது. அவங்களுடைய கர்ப்பத்தில் ஆணோ பெண்ணோ எது வந்தாலும் அது கர்த்தருடையது. ஏனென்றால் வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். தேவன் கொடுக்கிற ஒரு உரிமை நம்மளுக்கு, அது அவருடைய ஆசீர்வாதம். பிள்ளைகள் அது ஆணோ பெண்ணோ அதை கர்த்தருக்காக நீங்கள் வளர்க்கணும். அப்படின்னா எடுத்துகிட்டு வந்து சர்ச்சில் விட்டுணுமா அன்னாள் மாதிரி சாமுவேல் மாதிரி அப்படி நினைக்கக்கூடாது. அந்த பிள்ளைகளை கர்த்தருடைய வழிகளில் கர்த்தருடைய சிற்றையை சொல்லி கொடுத்து அவங்கள வளர்க்கணும். அதுக்கப்புறம் அவங்க டாக்டர் ஆனாலும் ஆகட்டும், என்ஜினியர் ஆகினாலும் ஆகட்டும், இல்லை சபையில் வந்து ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக ஆகினாலும் ஆகட்டும். ஆனால் நீங்கள் அவங்களை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து வளர்க்க வேண்டும்ங்கிறது தான் நம்ம இங்கே வந்து கற்றுக்கொள்கிறோம். சரியா? அப்போ முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? கர்த்தருடைய நாள், ஓய்வு நாள். அதை கர்த்தருக்கென்று நம்ம வந்து ஓய்ந்திருக்கணுமே தவிர, நான் கிறிஸ்தவனாக பிறந்துட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அதனால் வரேன் சர்ச்சுக்குன்னு அப்படி வரக்கூடாது. கர்த்தருக்கென்று அதை இருதயத்திலேருந்து செய்யணும். பண்படுத்திட்டோம், பாதுகாத்து வைக்கிறோம், ஆனால் அனுதினமும் அதில் நம்ம நடக்கணும். அது ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணணும். வி ஷுட் பி எ ப்ராக்டிஷியன் கிறிஸ்டியனாக இருக்கணும். நம்ம என்ன பண்ணக்கூடாது, சும்மா எல்லாம் சொல்கிற மாதிரி ஏட்டு சுரக்கா மாதிரி இருக்கக்கூடாது. ஆமாப்பா நான் கிறிஸ்டின்ப்பா, ஞானஸ்நானம் எடுத்துட்டேன்ப்பா, அப்படி இல்லை. நம்ம அனுதினமும் தேவனுடைய வழிகளில் நடக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அவருடைய வார்த்தை நமக்கு காண்பிக்கிற அந்த வழி, அந்த பாதை, அந்த நீதியின் பாதையில் நம்மளை செம்மையாக நடத்துவதற்கு இடம் கொடுத்து அதில் நம்ம போகணும். சரியா? அடுத்தது பாருங்கள், ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 நாளாம் புஸ்தகம் 30:21. அப்படியே எருசலேமிலே காணப்பட்ட இஸ்ரவேல் புத்திரர் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை 7 நாள் அளவும் மகா ஆனந்தத்தோடே ஆசரித்தார்கள். லேவியரும் ஆசாரியரும் தினம் தினம் கர்த்தருக்கென்று பேரோசையாய் தொனிக்கும் கீத வாக்கியங்களால் கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார்கள். அங்கே பாருங்க, கர்த்தரை துதிக்கிறாங்களாம். பரிசுத்தமாக கர்த்தரை துதிக்கிறாங்க. எப்படி? தினம் தினம் கர்த்தருக்கென்று. எப்படி கர்த்தரை துதிக்கிற ஜனமாக இருக்கிறாங்க. ஏன்னா வேதம் நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுது இல்லையா? இந்த ஜனங்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். அவரை துதிக்கும்படிக்கே நம்மளை தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43:21 வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்னு இருக்குது. அப்போ நாம் கர்த்தருக்கென்று ஓய்வு நாளுக்கு ஓடி வந்துடணும். கர்த்தருக்கென்று முதன் பலனை அவருக்காக கொண்டு வரணும். அப்போது நம்முடைய காரியங்கள் ரொம்ப ஆசீர்வாதமாக மாறுது. அடுத்தது பார்த்தோம், கர்த்தருக்கென்று பிள்ளைகளை டெடிகேட் பண்ணணும். கர்த்தருக்கென்று, சரிங்களா? அவங்க டாக்டர் இன்ஜினியர் ஆகிறதெல்லாம் கர்த்தர் அவங்கள நடத்துவார். அவங்க என்னவா ஆகணுங்கிறத அவங்களுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. நாம் என்ன பண்ணணும் அதுதான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? தேவனுக்கு துதி செலுத்துகிறவர்களாக இருக்கணும். தினம் தினம் துதி செலுத்தணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போய் ஆண்டவரை துதிச்சு, அப்பா துதி ஸ்தோத்திரம் எடுத்துட்டேன் இன்றைக்கி 5 நிமிஷம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இல்லை, தினம் தினம் வீட்டில் நீங்கள் துதிக்கணும். உங்கள் பிள்ளை நல்ல மார்க்கெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து, அப்பா நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லுதா, துதிங்க உடனே கர்த்தரை. கர்த்தாவே நன்றி, என் பிள்ளைக்கு இப்பேற்பட்ட ஞானத்தை கொடுத்துருக்குற. துதிங்க, கர்த்தரை துதிங்க. உங்களோட பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கா, இல்லை உங்களுடைய சம்பளத்தை தேவன் உயர்த்திருக்கிறாரா, உங்கள் வீட்டில் ஒருத்தர் தேவன் ஊழியக்காரராக மாற்றிருக்கிறாரா, உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு நன்மையான ஈவுகள் நடந்திருக்கிறதா, சில காரியங்கள் தேவன் ஆசீர்வதித்து ரொம்ப அபரிமிதமாக உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். துதித்து கொண்டே இருங்கள். துதிக்கும்படி தேவன் நம்மளை வைத்திருக்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஏன் அப்படின்னா எபேசியர் 6:8 வாசிக்கலாம். மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடே ஊழியம் செய்யுங்கள். நல் மனதோடு. என்ன, எதுக்கு அந்த நல் மனதோடுங்கிறத நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னு தெரியுமா? நம்ம எதை குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? நல்ல இருதயத்தை குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நல்ல இருதயம் உள்ளவர்கள், நல்ல இருதய நிலத்தார். நல்ல நிலத்தார் அவங்க எப்படி இருப்பாங்க?
அவங்க இப்படி தான் இருப்பாங்க. கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வாங்க, மனுஷருக்குன்னு செய்ய மாட்டாங்க. அப்போது கர்த்தருக்கென்று ஓய்வு நாளில் ஓடி வராங்க, கர்த்தருக்கென்று முதற் பலனை கொண்டு வராங்க காணிக்கையாக, கர்த்தருக்கென்று பிள்ளைகளை டெடிகேட் பண்ணி ஆசீர்வதிக்கிறாங்க, கர்த்தருக்கென்று துதியை செலுத்தி வருகிறார்கள், கர்த்தருக்காக வாழ்ந்து நல் மனதோட ஊழியம் செய்கிறாங்க. எதுக்கு? கர்த்தருக்குன்னு செய்கிறாங்க. நான் நல்லா இருக்கணும் அப்படி செய்யலை, கர்த்தருக்காக இதை செய்கிறேன்னு செய்கிறாங்க. அது கரெக்டாக எல்லாவற்றையும் கொண்டு வருகிறது. இப்படி இருக்கும் பொழுது நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ரோமர் 14:8 சொல்லுது, நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம், ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். அப்போ நம்ம கர்த்தருக்குன்னு செய்யும் பொழுது தான் விளங்குது நம்ம கர்த்தருடையவர்கள். அப்போ நம்மளுக்குன்னு செஞ்சுக்கும் போது அப்போ நம்ம கர்த்தருடையவர்களாக இல்லை, நம்முடையவர்களாக இருக்கிறோம். நமக்கு நாமே சொந்தமாக செல்ஃபிஷாக செல்ஃப் சென்டர்டாக இருக்கிறோம். உங்களுக்கு விளங்குதான்? அப்போது தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்குற காரியங்களை நடக்கும் பொழுது என்ன ஆகுது? நம்முடைய காரியங்கள் சித்தி பெறும், அது கர்த்தரால் நமக்கு உண்டாகும். நீதிமொழிகள் 16:33 சொல்லியிருக்கு, நம்மளுடைய எல்லாவற்றும் நமக்கு ஜெயத்தை கொடுக்குற தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. நமக்கு எல்லாமே ஜெயமாக கர்த்தராலே நமக்கு உண்டாகி வரும். நீதிமொழிகள் 21:31 சொல்லியிருக்கு. அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது நல்ல நிலத்தார் நல்ல இருதயமாகிய நமக்குள்ள தேவனுடைய வார்த்தை வசனம் அது விழும்பொழுது அதை நம்ம பண்படுத்தி பாதுகாத்து வைக்கும் பொழுது நம்ம கர்த்தருக்கென்று அதை ஓய்ந்திருந்து செய்வோம், கர்த்தருக்கென்று முதற்பலனை கொண்டு வந்து தருவோம், கர்த்தருக்கென்று பிள்ளைகளை வளர்ப்போம், கர்த்தருக்கென்று அனுதினமும் துதித்து அவரை ஸ்தோத்தரித்து நல்ல மனசாட்சியோட நல்ல இருதயத்தோட தேவனுக்காக வாழ ஆரம்பிச்சிருவோம். கர்த்தருக்கு ஏற்ற விளையாடப்பட்ட சாட்சியாக நம்ம மாறிடுவோம். ஏன்னா நாம் கர்த்தருடையவர்கள்னு ரோமர் 14:8 சொல்லியிருக்கு. அப்படி இருக்கிற நமக்கு காரிய சித்தி கர்த்தரால் கட்டாயமாக வரும். நம்முடைய ஜெயம் கர்த்தரால் தான் வரும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். இந்த வேலையில எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வீக தயவுக்காக நன்றி. சர்வ வல்லமுள்ள ராஜா, எங்கள் மத்தியிலே வீற்றிருக்கிறவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் தொடக்கம் முடிவும் இல்லாதவரே, சாவாமை உள்ளவராய் நீர் எங்கள் மத்தியிலே நீண்ட ஆயுசுள்ளவராய், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று உம்முடைய வார்த்தை சொல்லியிருக்கிறபடி நாள்தோறும் எங்களை பாதுகாத்து எங்களை பலப்படுத்துகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே விதைப்பும் மறுப்பும் தொடரிலிருந்து நாங்கள் கவனித்து நாங்கள் ஏற்றுக்கொண்ட இந்த வசனங்களை குறித்து உம்முடைய கரங்களிலே ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதில் உள்ள வார்த்தைகள் எங்கள் இருதயத்திலே சென்று இன்னும் அதிகமாய் உமக்காக கர்த்தருக்கென்று பலன் கொடுக்கிற பிள்ளைகளாக மாற்றுவீராக. சகலத்திலும் ஆண்டவரே, உம்மை துதித்து உமக்காக காணிக்கைகளை கொண்டு வந்து உமக்காக முதற் பலனை செலுத்தி உமக்காக பிள்ளைகளை வளர்க்கும்படிக்கு உம்முடைய ஓய்வு நாளிலே நாங்கள் ஓய்ந்திருந்த ஆண்டவரே, உமக்காகவே வாழ்கிற இந்த ஜீவியத்தின் சாட்சி நல் மனசாட்சியோடு நல்ல இருதயத்தோடு ஆண்டவரே, நல்ல நிலத்தாராக 30, 60, 100 பெருகி பலன் கொடுக்கும்படிக்கு கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஜெயத்தையும் ஆண்டவரே, கர்த்தரால் காரியங்கள் சித்தி பெறும் ஆண்டவரே, எங்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீர் என்பதை கற்றுக்கொண்டோமே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் இப்பேற்பட்ட நன்மையான ஈவுகள் 30, 60, 100 பெருகி இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதத்தில் அளவற்ற விதத்தில் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுள்ள ஆவியனுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் நம் ஆண்டவரும் இரட்சகரும் மனவாளரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மட்டும் நம்மோடு கூடவே இருப்பதாக. ஆமென். கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தீர், ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கின்ற கரங்களாய் மாற்றிவிட்டீர், ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கின்ற கரங்களாய் மாற்றிவிட்டீர். அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். God bless you.